வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம்பா, வெல்கம் கலக்கர டிஃபென்ஸ் டு RRR. சார், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 மேட்ச். அதாவது வந்து ஒரு 12-13 மேட்சை வரிசையா ஜெயிச்சுட்டு வந்த இந்திய அணி, அதாவது T20 வேர்ல்டு கப் 2024, 26 எல்லாத்தையும் தொடர்ந்து அதுல வந்து ஒரு டிஃபீட் முதல் முறை இவ்வளவு கன்சிக்யூட்டிவ் வின்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது ஒரு டிஃபீட். எப்படி பாக்குறீங்க இந்த மேட்ச் ஓவரால்? டிஃபீட் வந்து கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். அவங்க ஒரு சின்ன கிரைசிஸ் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. நாட் டவுட் அபவுட் இட். நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு ஓதப்பட்ட ப்ராப்ளமே கிடையாது. ஃபைட் பண்ணணுன்ற நம்ம ஃபைட் பண்ணாம டூபே ஒரு ஆள் தனியா பண்றாரு. வேறு யாருமே ஒண்ணுமே இல்லை. அதை பத்தி டீட்டெயிலாக கேளுங்க, நான் சொல்றேன். சார், ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதுல எல்லாருடைய பார்வையும் இருந்துச்சு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவை வந்து இந்தியன் பவுலர் ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு அந்த முதல் 5-6 ஓவர் வந்து நல்லாவே வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலதான் மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஆஹா என்னடா அது சவுத் ஆப்பிரிக்கா என்னமோ ஏதோ நான் இவங்களை போட்டு நம்ம 6 ஓவர்ல எப்படி அமுக்கிட்டோமே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டது அந்த 6 ஓவர் தான். வில் டாக் அபவுட் தட் 6 ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து டெட்லியஸ்டா போட்டோம். பும்ரா வாஸ் அட் இஸ் பெஸ்ட் ஆஸ் ஆல்வேஸ். அட் இஸ் பீக் பெஸ்ட், டாப் கிளாஸ் பும்ரா. எடுத்த அந்த ஸ்லோவர் ஸ்டஃப் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அண்ட் ஹர்தீப் பிரமாதமாக போட்டது. ஹர்திக் பாண்டியா அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டது. 3 பேருக்குமே பிச் அசிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் அது நாட் த நார்மல் பேட்டிங் பிட்ச்னு அப்போ தான் ஃபேஸ்புக்கில் போட்டு இட்ஸ் நாட் அன் ஈஸி பிச் டு பேட்னு. மில்லர் அண்ட் பிரவேஸ் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தாங்க பாருங்க, ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ அது வந்து டாப் கிளாஸாக அவங்க கொண்டு வந்தாங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டாங்க. சூஸ் பண்ணி மிஸ் பண்ணா கூட கரெக்டாக சூஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. சூஸ் பண்ணி அடிச்சு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி நம்ம இங்கே கேம்ல வந்தோம்னா அந்த 2 பேருமே அடுத்தடுத்து விட்டுட்டாங்க. அதுல ஃபண்டாஸ்டிக்கா கேம்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா நம்ம போட்டோம். 14, 15, 16, 17, 18. பட் ஃபார் தோஸ் லாஸ்ட் 2 சிக்ஸஸ், 2 பால் 6 கொடுத்தாருல ஹர்திக். அது வரைக்கும் நம்ம போட்ட போலிங் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ முதல்ல போட்ட போலிங்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட் போட்ட போலிங் ரெண்டுமே சூப்பர். அவங்களுக்கு ரே ஆஃப் லைட், ரே ஆஃப் ஹோப் எங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரவேஸ் அண்ட் மில்லர் ரொம்ப கிளாஸா எடுத்தாங்க. மில்லர் சூஸ் பண்ணி அடிச்ச 6 பிரில்லியன்ட். அவங்க கம்ப்ளீட்டா நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்றீங்க தெரியுமா. ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய பேட்டிங்க்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்க போலிங்ல. அதுலதான் சப்போஸ் என்னை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க டீம்ல மட்டும், நம்ம இந்தியன் டீம்ல என்னை கேட்டு எல்லாரும் சொல்றதுதான் சொல்ல போறீங்க, என்ன டிஃபரன்ஸை பாத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா 3 விஷயம் சொல்லலான் இருக்கேன். ஸோ அந்த 3 விஷயம் ஷுவரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவர் அப்படின்ற வார்த்தையிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ரேட், ரன் ரேட். அதை பார்த்துக்கோ, எவ்வளவு ஓவர்ஸ்ல எவ்வளவு ரன் அடிக்கும். பாகிஸ்தான் எகேன்ஸ்டா நான் சொன்ன அதே சஜஷன் தான். டார்கெட்டை சேஸ் பண்றீங்க. எல்லாருமே ஹிட்டர்ஸ், செம்ம ஹிட்டர்ஸ் இருக்கீங்க. முதல்ல 8 பேர் செம்ம ஹிட்டர்ஸ் இருக்கீங்க. ஒரு விக்கெட்டு 2வது விக்கெட் சமயத்துக்கு கொஞ்சம் ரன் ரேட் டவுன் ஆனா பரவாயில்லன்னு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு அதுக்கு 10 ஓவருக்கு ஃபார் 2லயே போயிட்டா சைக்கலாஜிக்கலே ஒரு பிளஸ். 2 விக்கெட் தான் போயிருக்கு, இன்னும் பயங்கர பேட்டிங் இருக்கு பின்னாடின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் பிளஸ். அதனால அந்த அவசரப்பட்டு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி சொல்றேன். அது என்ன, ஏன் விக்கெட்டை லூஸ் பண்றோம்னா இந்த அடுத்த ஓவர், இந்த ஓவர் அப்சஷன் வித் இன்னர் சர்க்கிள். 9 பேர் தானே இன்னர் சர்க்கிள் போட்டு மெரிக்கணும். இன்னர் சர்க்கிள் 9 பேர் தான் இருக்காங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கின்னு மைண்டு பூர எல்லாருக்கும் 6 அடிக்க தான் போகுது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி அ கேல். நான் கிறிஸ் கேல் தான், எல்லா பால் 6 அடிப்பேன், நான் 4க்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கிரிக்கெட் ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, 6 அடிக்கிறதுக்கு போகும்போது தான் பால் லெஃப்ட் ஆகிட்டே இருக்கு, அதுல கேச்சர் சுத்துனே இருக்கும். ஸோ பவுண்டரியும் இருக்குல்ல கிரிக்கெட்ல இருக்குல்ல, ஸ்டியர் பண்றது, அது அந்த மாதிரி ஸ்டியர் பண்றது, கிளைட் பண்றது, கிரவுண்ட் ஓவர் ஆடுறது கிடையாது. தூக்கி அடிக்கணும், அவுட்டர் சர்க்கிளை கிளியர் பண்ணணும், அந்த அப்சஷன். ஸோ 2வது ஓவர் அது. 3வது ஓவர் என்னன்னா ஓவர் டோஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். முதல்ல ஒரு 8 பேர்ல 5ஓ 6ஓ லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதனால என்ன ஆகுது, எதிர் டீம் ஸ்ட்ராட்டஜி இல்லை, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு கொஞ்சம் மாத்திக்கணும் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு ப்ரெஷரே இல்லை. டெம்ப்ளேட் மாதிரி ஒரே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கே போட்டுருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்துக்கே தெரியுது மார்க்ராம் தான் முதல் ஓவர் போட போறாரு. அது நேத்தியே சொல்லிட்டேன், ஏன்னா அபிஷேக் சர்மா வருவாருன்னு. அபிஷேக் சர்மா 2 4 ஒரு 4 ஒரு 6 அடிக்கிற ரைட்டு. ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வந்து போடுறது 140 150 போட்டுருக்காங்க. அதுக்கு எதுக்கு இறங்கணும்னு கேட்குறேன். அதாவது அதை பறிச்சு இறங்கி அடிச்சு என்ன போடுறது. அது அவருக்கே அழகா ஒன்று வந்து இப்படி ஒன்று கிளைட் பண்ணாரு. 6 பில்டுக்குள்ள போச்சுல, 3rd மேல அப்பர் கட்டு அது வருது இல்லை. நல்லா ஏற்றும் போது ஜஸ்ட் டைமிங்லயே 4 6 வரப்போகுது.
அதுக்கு எதுக்கு அவர் கிட்ட போய் அடிக்கணுமா, நான் ராஜசேகர் ரெண்டு கிட்ட, அது தேவையில்லை. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான். ஓவர் டோஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அப்சஷன் வித் சிக்ஸர்ஸ். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி கிறிஸ் கேல். அது ஒன்றும், ரன் ரேட் கம்மியானாலும் பரவாயில்ல, விக்கெட்டை லூஸ் பண்ண கூடாது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சுத்துறாரு, இஷாந்த் சுத்துறாரு, முந்தின பால் மிடான் லவுடா இருக்கணும், தப்சார் 1 பவுன்ஸ்ல போச்சு. அடுத்த பால் இந்த பக்கம் டெஸ்ட் பண்றாரு, இந்த அக்ராஸ் டர்ன் ஆடி, டர்ன் அகேன்ஸ்ட் ஆடி மிட் ஆஃப் அவுட். அவர் ஒருத்தர் சுத்துறாரு. திலக் வர்மா நான் உங்களுக்கு சொன்னேன், தப்பா அனுப்புறாங்க டவுன், அவர் கொஞ்சம் லோவர் அனுப்பலாம், ஹர்திக் முன்னாடி அனுப்பிச்சுக்கலாம், இல்ல சூரியகுமார் யாதவ் ரொம்ப தீல வரலாம். அவர் இறங்கி சுத்துறாரு, அவர் அவுட் ஆறாரு. அபிஷேக் சர்மா ஓடி வந்து மெதுவா போட்டா திங்கிங் சுத்தம், வேகமா போடுறியா நான் இறங்கி அடிக்கிறேன், ஓடி வந்து மெதுவா போட்டு அப்படியே லாக் பண்ணி அத்தனை பேரும் த்ரோ பண்ணிட்டு போறாங்க. அதனால பிளான் பண்ண மாட்டேன்றாங்கன்ற. பிளான் இப்ப 2 விக்கெட் வந்துச்சா, ஒரு பரவாயில்ல 4-5 பால் கம்மி ஆடிக்கலாம், டிஃபென்ஸ் ஆடிக்கலாம், இல்ல சிங்கிள்ஸ் ஆடலாம், 4 ஆடலாம், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டு திருப்பி அப்புறம் 6க்கு போலாம், 2 ஓவர் கேட்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு இருக்கிற பேட்டிங் டெப்த் பண்ண முடியும். பட் யோசிக்காம கிட்ட அதான் சூரியகுமார் யாதவ் ஒருத்தர் தான் பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ரெயிட் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அக்ராஸ் ஆட வேணான், பட் அப்போ பேட்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் அதை மாத்திக்கிறார். அந்த மாதிரி மாத்திக்கணும் எல்லாருமே, அந்த இந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் மைண்ட் மேக்கப். சார் இதுல ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷனா பார்த்தோம்னா பிளேயிங் 11ல இருக்கிற நம்ம வாஷிங்டன் சுந்தரை வந்துட்டு மேல கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்டார்டிங்கே எடுத்தோன்னே விக்கெட்ஸ் போச்சு சார். பட் தே வெண்ட் வித் டேவிட் மில்லர் அண்ட் பிரெவிஸ் தான், அவங்க அந்த ஆர்டரை தான் போனாங்க அவங்க. பட் நம்ம என்ன முடிவு பண்றோம் அப்படின்னா, எனக்கு ஹார்திக் பாண்டியா, தூபே, ரிங்கு இவங்கெல்லாம் வந்து கடைசியில அடிக்கிறதுக்கு எனக்கு வேணும், அவங்க யாராவது ஒருத்தவங்க இப்போ அவுட் ஆயிட்டா எனக்கு வேஸ்டா போயிடும் அப்படின்னு நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நைட் வாட்ச்மேன் அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் செக்யூரிட்டி அப்படின்னு அனுப்புவோம்ல சார், அந்த மாதிரி வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை மேல அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல அப்படி அவர் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அவரை மேல அனுப்புறது, அந்த 11 பால் 11 அடிச்சார்ல, அதை வந்து அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அது ஃபாஸ்ட் பவுலிங் வாஷ் இஸ் வெரி குட். ஃபாஸ்ட் பவுலிங்ல he goes across and scoops the ball to fine leg, long leg, six அதெல்லாம் ப்ராப்ளம் ஆடுறாரு. ஓவர் கவர்ஸ் பியூட்டிஃபுல்லா எல்லாம் பண்றாரு. ஸ்பின் அந்த அளவுக்கு அவரால் அடிக்க முடியலன்னு என்னோட ஃபீலிங். அதனால அவர் அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டூபே ஆர் ஹர்திக் பாண்டியா ஹையர்ல வரணும், யாரோ ஒருத்தர். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் விக்கெட் அவங்க வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் ஹிட்டரே இல்லை பஸ் டீம்ல பாத்தீங்களா? அந்த அது ஒரு அட்டாக் விச் வில் சூட் ஃபார் ரைட் ஹேண்டர்ஸ் டு ஹிட் சிக்ஸர்ஸ் ஆர் பவுண்டரிஸ். அந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்டர் இல்லை. இப்போ என்ன ஆகுது, எல்லா டீமும் 2 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியன் டீம்ல இருக்காங்க. ஆஃப் ஸ்பின் எடுக்கலாம், ஸ்லோவா போடலாம். ஸ்லோவா போட்டா கஷ்டப்படுறாங்க, கால்குலேட் பண்ணாம ஒரு மைண்டே யூஸ் பண்ண ஒரு இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, பிரெயின் யூஸ் பண்ணாம அப்படிங்கிறத ஸ்லோவா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ எல்லாருமே இனிமே பாருங்க, முதல் 6 ஓவர்ல அதையும் மீறி ரபடா ஒருத்தர் தான் நான் ஃபாஸ்டா போடுவேன், டூபேக்கு ஃப்ரண்ட்ல போட்டு 6 கொடுப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இந்தியன் டீம் வந்து ரபடா வண்டி தான். இது அத்தனை பேர் மகாராஜா பிரில்லியன்ட். அதே மாதிரி வைட் அவுட் ஜாஸ்டம்பு பேக் ஃபுட், ஹார்திக் பாண்டியா திருப்பி கவலர்ஸ் மிட் ஆஃப் அவுட், அது பிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்க நம்ம பிரெயினை வச்சு டெரிஃபிக்கா ரீட் பண்றாங்க, நம்ம என்ன பண்றோம், என்ன நம்ம வீக்னஸ். ஸோ இந்த லெஃப்ட் ரைட் பேட்டிங் ஆர்டர் அன்பர் கிளியர் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இல்லை ஒரு ரைட் ஹேண்டர் உள்ள இருக்கணும், மேபி சஞ்சு இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி வந்தாதான் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கும் டயர்ட் ஆகும். கொஞ்சம் மாற்றணும். போடுற போலருக்கு தலைவலி, லெஃப்ட்டுக்கு போடுறோமா ரைட்டுக்கு போடுறோமா, யாரோட ஸ்ட்ராங் பாயிண்ட் எது, அது மாதிரி அது இல்லாததுனால நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வர மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துடு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சார் இந்த மேட்ச்ல பிட்ச் பொறுத்த வரைக்கும் அதோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல இந்தியா வரும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வாஸ் வெரி ட்ரபிள்சம். அது ஏன்னா ஹார்திக் பும்ரா போடும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தப்பால் டிபில் அடிச்சது சீமா இருந்தது. ஆனா அப்படி பிஹேவ் ஆகல. பிரவேஷ் அங்கதான் சொல்றேன், பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க பிரவேஷும் மில்லரும். ஒவ்வொரு ரன் வந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் மெதுவா ஆடணும். அதுக்கப்புறம் திடீர்னு சூஸ் பண்றது கரெக்டா சூஸ் பண்ணி ஒன்ஸ் தே கெட் ஐ டு தி பால் சூஸ் பண்ணி கரெக்டா அடிக்கிறாங்க. அடிச்சு கிட்டத்தட்ட 9.5 ரன்ஸ் ஓவர் எடுத்து வந்துட்டாங்க 10 ஓவர்ல. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். வருண் சக்கரவர்த்தி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடவே கூடாது, போட்டாருன்னா போச்சு, டீம் அவுட். அதை அவர் திருப்பி தட்டிக்கணும். அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டாருன்னா அதுல இப்ரேக்கும் கூக்லியோ பிளிப்பரோ அதாவது ஆன் த ரைஸ் கரெக்டா அடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபுட்லாம் பேக் ஃபுட்ல தான் டைம் இருக்க மாட்டேது, ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் பிக் ஆகுது பால். ஸோ ஹரிடாவே பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கான போலிங்கை தான் அவர் போடணும். ஏன்னா அவர் கவுத்தர் டேஞ்சர். 2 கீ பவுலர்ஸ் பும்ரா வருண், அதுல 2 யாரா ஒருத்தர் வந்து கொஞ்சம் கம்மியா சுமாரா போட்டா வருண் சக்கரவர்த்தியாவே இருக்கணும். 24 22 பால் அவர் வெறும் சக்கரவர்த்தியா இருந்துட்டு ஒரு 2 ஓவர்ல
அதான் பிரச்சனை. சார் அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா பண்ணாங்கன்னு சொன்னீங்க. டேவிட் மில்லரும், டெவால்ட் பிரவிஸும் ஒண்ணா சேர்ந்துட்டு அந்த பார்ட்னர்ஷிப்ப போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி மேட்ச கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பேக்க திரும்ப குடுத்தோம். அதாவது 15 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா 144 ஃபார் 4. பட் ஆனா லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நம்ம பெருசா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து அதிகபட்சம் அவங்க அடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நம்மள கர்டைலும் பண்ணோம். அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் பவுலிங் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. நீங்க கூட வந்துட்டு அத ரொம்ப லைக் பண்ணியிருந்தீங்க நம்ம மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கும்போது. ஆமா. அது கரெக்ட். விக்கெட் சேலஞ்ச் ஃபார் பேட்டர்ஸ்ன்றது ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 6, 7 ஓவர்ஸ் ஒண்ணுமே இல்ல. நார்மல் ஆயிடுச்சு. இட் வாஸ் ஓகே ஃபார் பேட்டிங். அதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அதை கரெக்டா பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டார்ட் கெட்டிங் பவுண்டரிஸ்ன்ற சைக்காலஜி ஷிஃப்டட் சைக்காலஜி டு கெட் பவுண்டரிஸ். இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணாலே 6 ரன் கிரீட் ஆடுங்களேன்ற. அது நேரத்துக்கு அவுட்டர் சர்க்கிள் கிளியர் பண்ணாடி இருக்கிற ஒரே ஒரு கேட்ச கொடுக்குறது. அந்த இந்த ப்ராசஸ் மிஸ் டைம்ல ஹை கேட்ச் கொடுக்குறது வேணான்ற. இன்னர் சர்க்கிள் ஜஸ்ட் ஓவர். இவர் பியூட்டிஃபுல்லா கான்வே பீக் ஃபார்ம்ல வந்து கரெக்டா அப்படி ஓவர் த ஃபீல்ட் பிளேஸ் பண்ணுவார். 1 பவுன்ஸ்ல 4 போகும். 4 நிறைய என்ன இப்ப தப்பு இல்லையே. 6 வந்தாதான் தோணு இல்லை. அது அந்த வெரி ரன் கிரிக்கெட் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. மூளையோட கிரிக்கெட் ஆடும். விவேகத்தோட ஆடணும். வெரி ரா பவர் கொடுத்து 2 ஊர் தாண்டி டூபே மாதிரி 6 அடிச்சாதான் ரன்னு கிடையாது. அவரு அடுத்த ஊருக்கு அடிச்சாலும் மொத்தம் மேக்ஸிமம் 6 ரன் தான் கொடுக்க போறாங்க. அந்த அந்த மைண்டு கொஞ்சம் மாத்திக்கணும். யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணணும். இந்த 2 விக்கெட் போயிருக்கு. ஒரு 2 ஓவர் விக்கெட் விடாம ஜஸ்ட் சிங்கிள் ரொம்ப பேட் பால் தான் அடிச்சிடலாம். இல்லாட்டா நம்ம ஜஸ்ட் கீப் ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக்ன்ற ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வரணும். ஏன்னா கடைசி 5 ஓவர்ஸ்ல 60 ரன் கூட பாசிபிள். ரொம்ப ஈஸியா இருக்கு. 65 to 70 கூட லாஸ்ட் 5 ஓவர்ல ஈஸியா இருக்கு. பட் யூ ஷுட் ஹேவ் 100 பேட்ஸ்மேன். அப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப் த சைட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ வேஸ்ட் ஆயிடுது கட்சியா ஜோர். எந்த பாருங்க அருண் சக்கரவர்த்தியை நிக்க வச்சுன்னு சிங்கிள் எடுக்காம மெய்டன் பால் கொடுத்துட்டு வாட் இஸ் த பாயிண்ட்? கம்பீருக்கு அந்த ரொம்ப ஒரு பேராசை அந்த எப்படியாவது அருண் சக்கரவர்த்தியை 9 டவுனுக்கு முன்னாடி நம்பர் 10ல அமைச்சு ஒரே ஒரு 6 அடிச்சணும். ரொம்ப ஏக்கமா இருக்கு அது. அது என்னென்ன இப்படி சார் இந்தியாஸ் டெத் பவுலிங் பத்தி உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். நம்ம பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அர்ஷ்தீப் சிங் முக்கியமா ஃபாஸ்ட் பவுலர் சூப்பராகவே போட்டாங்க இந்த பிட்ச்ல இல்லையா? ஆமா. ரீசன்ட் டைம்ஸ் நான் பார்த்தேன். ஸ்லோ ஓவர் பவுலிங் வாஸ் ஃபேபுலஸ். அது கடைசி 2 6 ஹர்திக் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டு யார்க்கர்ஸ் ட்ரை பண்ணும். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. இங்கடி பாருங்க. மோர் த பால் கோயிங் இன் தி ஏர். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பால் கோயிங் மோர் இன் தி ஏர் அண்ட் க்ளோசர் டு த பேட்டர். அடிக்க முடியல பாருங்க. கரெக்டா போற சிஎஸ்கே இதெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருந்தாரு தெரியல. சவுத் ஆப்பிரிக்காலே விட்டு விட்டார் சிஎஸ்கே ஆடும்போது. இப்ப கரெக்டா மெனேசிங் போலர் நான் சொல்றேன். பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். டஃப்பான போலரோட தான். ஸோ இட் நாட் பிச்சிங் த பால் ஷார்ட் பிளேயிங் போடுறதே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் லோ ஃபுல் டாஸஸ் போடணுன்ற பிளான்ல பண்ணிருக்காரு. டூபேக்கு லோ ஃபுல் டாஸஸ் போட்டா கஷ்டம். பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணா கஷ்டம். பட் ஃப்ரண்ட் ரேஞ்சுக்கு போட்டீங்கன்னா ஷோர் 6 அதை பிரமாதம் அடிக்கிறது. அது சேலஞ்ச். அதை நான் அறிவே பண்ணல. இஸ் தி பெஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டீங்கன்னா. பட் ரபடா ஒருத்தர் தான் அதெல்லாம் யோசிக்காம பிரெயின்லெஸ் அப்படி போடுறது ரபடா ஒட்டி தான். மீதி பேர்ல கருபிச்சுறாங்க. ஸ்பின்னர் இவரை கூட பேக் ஃபுட்ல கூட வச்சிருக்காரு மகாராஜா பட. பேக் ஃபுட்ல முக்கிய அடிக்கிறார். ஒரு ரன் தான் வரும். அந்த பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்ணி 4 அடிக்கிற கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இட்ஸ் டைம் தட் வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் பவுண்டரிஸ், ஸ்கோரிங் பவுண்டரிஸ். கேப்ஸ்ல கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்றது சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. அதை பண்ணும். ருத்ராஜ் அங்கதான் நீங்க ருத்ராஜை மிஸ் பண்றீங்க. ருத்ராஜ், KL ராகுல் அந்த 2 பேர் இருந்தா வெறும் 6 போக மாட்டாங்க. பியூட்டிஃபுல்லா கேப்ஸ்ல ஆடுவாங்க. 4 வந்துட்டே இருக்கும் ரன்ஸ். சார் இந்தியா மெயினா வந்து நீங்க சொல்றது படி பார்க்கும்போது அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்திருக்கும்னு சொல்றீங்கன்னா, அந்த பவுலர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேட்டிங்க்கு வர விடாம கடைசி வரைக்கும் வந்து எப்படி வந்து அவங்க பேட்டர்ஸே முடிஞ்ச அளவுக்கு மேட்சை முடிக்கிறதுக்கு விளையாடினாங்களோ அந்த மாதிரி நம்ம பேட்டர்ஸ் நின்றுருந்தா சிவம் துபேவோட சேர்ந்து அதர் எண்ட்ல இன்னொருத்தரும் சேர்ந்து எப்படியாவது எங்காவது பண்ணியிருந்திருக்கலாம். பட் எல்லாரும் அதர் எண்ட்ல அவுட் ஆகிட்டே இருந்தது பிரச்சனைன்றீங்க. பட் என்னன்னா சார் சம்டைம்ஸ் இப்போ நம்மளுடைய அப்ரோச் இந்தியன் டீமோட எப்படி இருக்குன்னா நீங்க சொல்ற அப்ரோச் வந்து தோனி ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். அதாவது கடைசி வரைக்கும் பேட்டர் நின்று பண்ணி கொடுக்கணும். நீ இந்த நம்பர் 9 நம்பர் 10 எதிர்பார்க்காத, நம்ம தான் நின்று அடிச்சு கொடுக்கணுன்றது நீங்க சொல்ற தோனி அப்ரோச். பட் இப்போ விளையாடுறதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே வந்துட்டு அந்த ப்ரெஷர், ரன் ரேட் ப்ரெஷர் வந்து 12, 13, 14 கேரி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரொம்ப பெரிய ப்ரெஷர் ஆயிரும். அவங்கெல்லாம் வந்து இப்பதான் 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி அதிகமா வச்சுக்கிற பிளேயர் நம்ம டீம்ல வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ரன் ப்ரெஷர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பப்ப அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்றாங்க. அதுலதான் விக்கெட்ஸ் இன்னைக்கு போச்சு. ஸோ ஹவு டு யூ சீ தீஸ் 2 டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ்? அப்பப்போ அடிங்க.
அப்பப்போ அடிக்கிறது 6 அடிக்கணும்ட்டே போகாதீங்கன்ற யூ வாண்ட் கிளியர் த கிரவுண்டுங்கிற சைக்காலஜி எடுத்துருங்க. இப்போ பவுண்டரிஸ் அடிக்கலான்ற திருப்பி 1 பவுன்ஸ்ல போட்டோம் பரவாயில்ல 4 விட்டுடுங்க அந்த பேராசை வேணான்ற அப்படி இருந்த ரன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி 3 overs 40 to win இருக்கு. அந்த 3 overs 40 to win போது வருண் சக்கரவர்த்தியும் டூபேயும் ஆடுறது எப்படி, ஹர்திக் பாண்டியாவும் டூபேயும் ஆடுறது எப்படி லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல. இட் மேக்ஸ் அ கிளியர் டிஃபரன்ஸ். பிகாஸ் ஹர்திக் ஆடினாலும் சரி டூபே ஆடினாலும் சிங்கிள் எடுத்தா ஓகே அவன் அடிக்க போறான், அவர் அடிக்கலாம் இவன் அடிக்க அப்படி இருக்குல்ல. அதனால தான் விக்கெட் லூஸ் பண்ணாதீங்க. நீங்க கடைசி 3 பேருக்கு நீங்க வந்தீங்கன்னா ஓவர் அந்த ஹெட் இஸ் ஷட், இட்ஸ் வேக்யூம், ஒன்னும் போறது இல்லை. மிஞ்சி போனா சிங்கிள் எடுப்பாங்க, ஒயிட்ல ஒரு 2 ரன் வரும். அதனால தான் நடுவில் ஒரு வீடியோவில் மட்டும் சொன்னேன், இந்த டெய்ல் அண்டர்ஸுக்கு ஹார்ட் ஹிட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும்னு நான் சொன்னேன், ஞாபகம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் பேசணும் அந்த பேட் அந்த விஷயம். ஸோ அதனால நத்திங். ஒரே ஒரு விஷயம் பாஸ், யூ கான் கீப் வினிங் 24/7, யூ கான் கீப் வினிங். எல்லா டீமும் ஃபெயில் ஆகுது, வேர்ல்டுல எக்ஸப்ஷனே கிடையாது ஃபெயிலியர். நம்மளும் ஆகும். ஃபைட் பண்ணி வரப்பட்டா சந்தோஷம் சொல்றோம், டேமா உதப்படுறதும் நடக்கும். ஏன்னா பார்ட் எல்லாம் ஹியூமன் பீங்ஸ் தான். தே ஆர் சப்ஜெக்ட் டு ப்ரெஷர், crowd is watching, they also play only to win, nobody plays to lose. பட் இதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆகிட்டு இருப்பது. இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபீட் பார்த்துருக்கு. டிஃபீட்டே இல்லாமல் எப்படி கிரிக்கெட் ஆரம்பிச்சு சொல்லுங்க நீங்க, எந்த டீம் ஆடுறது வரைக்கும் முடியாது. ஸோ ஹவு ஃபாஸ்ட் வி கெட் பேக், ஹவு ஃபாஸ்ட் வி ரெக்கவர். விழுறது எல்லாரும் விழுவோம், யார் குயிக்காக எழுந்துக்கிறாங்கன்றது தான். அதை நம்ம பண்ணிட்டோம், நம்ம பண்ணிருக்கோம், டைம் அண்ட் அகைன் பண்ணிட்டு வரோம் எல்லா ஃபார்மேட்டையும். இன்னைக்கு அவங்க தரோலி அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. பேட்டிங், bowling and fielding, especially how to counter our left-handers who rush with a rush of blood, who rush down the wicket. Down the wicket போட வேண்டிய அவசியமே இல்லை. 140 போடும்போது கிளைட் பண்ணாலும் ஸ்டியர் பண்ணாலும் டைமிங்லேயே 6 போயிடும். அதை இறங்கி போய் இழுத்து அடிச்சாதான் 6ன்ற அதெல்லாம் மைண்ட் அவுட் எடுத்துணும். நம்ம விவேகமா சார் சாரி டு இன்டரப்ட் சார், ஒரு டவுட். இப்போ இவர் நம்ம அபிஷேக் சர்மா இந்த இறங்கி வந்து அடிக்கிறதுல தான் நான் கேட்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா T20 சீரீஸ்லையுமே அபிஷேக் சர்மா இப்படிதான் ஆடினாரு, இறங்கி வந்து கவர்ஸ் மேல 6 அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட் அடிக்கிறதுன்னு சொல்லி. ஆனா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் போடும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் வந்து இவர் எதிர்பார்க்கிற அந்த அந்த மிடில் ஆஃப் த பேட்ல படுற மாதிரி இறங்கி வரும்போது அதுவா மாட்டலையோ? இறங்கி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஏன்னா இப்ப ஏன்சன் பாத்தீங்கன்னா டால், செம்ம டால். அவர் அங்கேருந்து வந்து போடுற பவுன்ஸ் வேற, அங்கேருந்து அந்த ஹைட்ல இருந்து வர ஸ்லோவர் வேற. இட்ஸ் நாட் ஈஸி டு டிடெக்ட். மகாராஜா ஸ்லோவா போடுறாரு, இங்கடி ஸ்லோவா போடுறாரு. ஸோ தேர் ஃபிகரிங் அவுட். நீ வேகமா போடுறதுன்னு அடிக்கிற, ஓடி வந்து வேகமா மெதுவா போடுறோன்ற. நார்மலா டூபேயும் மீதி பேர் போடுற மாதிரி போறீங்க, நாங்களே போடுறோம்னு அனுப்பிச்சாங்க போங்க. ஏன்னா நமக்கு தேவை இதுல பர்ஃபெக்டான ஸ்விங்கு, பியூட்டிஃபுல் குட்லிங் டெலிவரி எல்லாம் வேணாம். உன் பேட்ல பால் போடக்கூடாது, பட்டா தப்பா போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லா பவுலர்ஸும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் சொல்லி நம்ம கவுண்டர் செக் பண்ணணும். ஹர்திக் பாண்டியா பேடு காட்டின்னு ரெடியா இருக்கு சொல்லணும். ஸ்பின் அவங்க கொண்டாங்கன்னா நம்பர் 3 ஹர்திக் பாண்டியா அமைச்சிருங்கன்ற. திலக் வர்மா இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு ஃபோர்ஸ், எஸ்பெஷலி when there are spinners. இன்னைக்கு வந்து டெஸ்பரேட். ஏன்னா அவரால தன்னால வந்து ரன் ரேட் டவுன் ஆகுதுன்னு யாரும் பேசக்கூடாது. அது இஸ் a டீம் மேன், நோ டவுட் அபவுட் இட். அவருக்கு சரியா படாதது ஒரு மேட்ச் சஞ்சுவோ இல்ல ஹையர் ஆர்டர் வந்து ஹர்திக் பாண்டியாவோ ட்ரை பண்ணுன்றேன். நம்ம பேட்டிங் ஆர்டர்ல சில சேஞ்சஸ் பண்ணி காமிக்கணும். நீ இந்த மூவ் பண்றியா செஸ் மாதிரி, நான் இந்த மூவ் பண்றேன். அதை விட்டு அதே தான் 5வது ஓவர் தான் வருண் சக்கரவர்த்தி தான் வந்தே மாத்திரம் மாதிரி அவர் தான் பாருங்க. நம்பர் 3 திலக் வர்மா தான், அவர் சரியா ஆடுறீங்களோ அவரே தான். அப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க உங்களை வந்து அவுட் பீட் பண்றதுக்கு. நம்மளும் அதுக்கு செக் பண்றதுக்கு வேற ஒன்று பண்ணணும். இப்ப எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் டூபேக்கு முன்னாடி வச்சாங்க? அவர் ரொம்ப நாளா பேட்டிங் ஆடல இந்த ஃபார்மேட்ல. இப்ப டூபே தான் நல்லா பட்டு இருக்கு. ஸோ அதுல இட் டசன்ட் மேக் சென்ஸ் when he has to come after வாஷிங்டன் சுந்தர். சார் அதை நான் இப்படியும் கேட்கிறேன் உங்ககிட்ட. அதாவது இப்போ தூபே, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் போன்றவர்கள் வந்தா 6 மட்டும் தான் அடிக்கணும், அதுதான் உங்க வேலை அப்படின்ற மாதிரி அவங்கள ரோல் பண்ணி வச்சதை தாண்டி இன்னைக்கு மில்லர் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது, மில்லர் உங்களுடைய தி மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர். நான் உங்கள்கிட்ட போன தடவை கேட்டேன், சார் என்ன சார் மில்லர்ன்றேன், அவர் ஏதோ ஆதி காலத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறாரு சார், அவரை போய் இன்னும் கொண்டாடுறாங்க. நான் கூட உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கேற்ற மாதிரி அடி பொழந்துட்டாரு இன்னைக்கு மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இப்போ சூரியகுமார் யாதவோ ஹார்திக் பாண்டியாவோ தீஸ் பிளேயர்ஸ் என் வேலை வந்து அச்சா 6 தான் அப்படின்றத தாண்டி நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி என்னால் ஆட முடியும். வேற யாரோ ஒருத்தவங்க வாஷிங்டன் சுந்தர் மாதிரி முன்னாடி வந்து ஐயோ இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணணும், வாஷிங்டன் சுந்தர் வரணும், அப்படி கிடையாது, நானே கூட அதுக்கு எனக்கு நானே பண்ணிப்பேன். ஸோ இங்கே ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஆகி இவங்களே அந்த ரோலையும் பண்ணிக்கணும்னு எடுத்துக்கலாமா இதை? ஆமா,
நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த டிராபிக்கு எப்படி வண்டி ஓட்டணும்ன்றதை பிளான் பண்ணணும். நீங்க 4 6 அடிச்சா 24 ரன், 6 4 அடிச்சாலும் 24 ரன் தான். அதனால நீங்க அதுக்கு போலாம். ஸ்டார்ட் பிளேயிங் கிரவுண்ட் கிரிக்கெட் கொஞ்சம் தப்பு கிடையாது. ஒன் பவுன்ஸ்ல போட்டோம் என்ன இப்போ எதுக்கு எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கணும்னு நல்ல சந்தோஷம் சிக்ஸ் மாட்டிச்சுன்னா நீங்க முதல்ல ஒரு 4 பால் பவுண்டரிக்கு ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 6 பால் சிக்ஸ் அடிச்சு இருப்பீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க முதல் பால்ல இருந்தே சிக்ஸ் அடிக்கணும் ஆடாதீங்க. ஒரு 2 பிளேயர் ஆடலாம். அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸும் அதே ஸ்ட்ராட்டஜி. இறங்குவோம் சுத்துவோம். அதுதான் அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரியும் போலிங் அட்வைஸ் பண்றது ஒண்ணுமே இல்லை. பிரில்லியண்டா போடும். ஃபண்டாஸ்டிக்கா போடும். வாஷியே ஃபண்டாஸ்டிக்கா போட்டது. 6 சிங்கிள் கொடுக்குறாரு ஓவர்ல. எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க அடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கொண்டு வந்து செக் பண்ணாரு ரன் ரேட்டு. சூப்பர்வா போட்டாரு. அண்ட் கிரவுண்ட் ஃபீல்டிங் ரொம்ப கொஸ்டினபிளா இருந்தது. சூரியகுமார் யாதவ் 2 4 தடுத்துங்களா கவர்ஸ்ல. ரொம்ப பேட். அதெல்லாம் அது பிடிச்சதான் அது. அவர் விழுந்ததை தடுக்கணும். 2 4 விடுறோம். அவங்க எப்படி பிடிக்கிறாங்க பாரு கேட்சஸ் பவுண்டரில இல்ல. ஸ்டப்ஸ் பிடிக்கிற விதம் நீங்க பாருங்க. நம்ம எமிரேட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி கேட்ச் பிடிக்கிறோமோ அதே மாதிரி கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் பண்ணணும். இங்க சரியா டேவிட் இல்லையா அது. சார் நம்மளோட பவுலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சார் என்னன்னா எய்டன் மார்க்ரம் அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேரு அப்புறம் ரயன் ரிக்கல்டன் இவங்க 3 பேர் தான் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்ல டாப் 3 பாதி மேட்ச்ல அடிச்சிச்சு சார். அவங்க விளையாடின குரூப் ஸ்டேஜ் 4 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் இப்படி ஒரு ஃபெயிலியர் ஆனதே இல்லை. ஆனா இவங்க 3 பேரையுமே பவர் பிளேல கழட்டி அனுப்பிட்டாங்க நம்ம பவுலர்ஸ். காரணம் வந்து இவங்க எல்லாருமே இந்த வைட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லைட்டா மத்த டீம்ஸ் போட்டே இருந்தாங்க. இவங்க ஆஃப் டிரைவ் கவர் டிரைவ் ஆஃப் டிரைவ் நான் கூட ஒரு ப்ரிவியூ வீடியோ பண்ணிருந்தேன் சார் இந்த மேட்ச்சுக்கு. அதை பத்தி தான் மென்ஷன் பண்ணீங்க. கவர் டிரைவ் ஆஃப் டிரைவ் 2 பேரும் செம்மையா ஆடுறாங்க சார். அவங்களும் அதை கர்டைல் பண்ணி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ல போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்க சார். குவிண்டன் டிகாக்குக்கும் மார்க்ரம்க்கும் வந்து கொஞ்சம் கூட வந்து ரூமே கொடுக்கல சார் ஆஃப் சைடு. கரெக்ட். பர்ஃபெக்ட். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் டேஞ்சர். ஒரு மிஸ் பண்ணீங்கன்னா எல்பிடபிள்யூ போல்டு. ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஃபிராக்ஷன் மிஸ் பண்ணா காலி. அதை நீங்க சொல்ல பாயிண்ட் கரெக்ட். ஸோ அவங்க ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. இந்த பார்ட்னர்ஸ் 2 பேர் லெஃப்ட் ரைட் வந்தாங்க பாருங்க அதே இறக்கையும் லெஃப்ட் ரைட். ஸோ நமக்கு ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். அவர் 2 பேருமே சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இஸ் டெரிஃபிக். எவ்ரி செகண்ட் பால் தி கேன் ஹிட் 6. 2 பேருமே அவன் டார்கெட் பண்ண விட மாட்டாங்க. அதுதான் ரொம்ப குரூஷியல் பேஸா போச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் டைத்துல வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய பெஸ்ட் பவுலிங்கை போட்டு தான் பேட்டில் ஆஃப் விட்ஸ் வின் பண்ணியிருப்போம். அப்கோர்ஸ் கடைசியில் எடுத்தார் வருண். ஒயிட் ஹெட் சாஸ்டம் போட்டு பேக் ஃபுட்ல ஹார்திக் அடிக்கிற மாதிரி லெஃப்ட்ல இவர் அடிச்சு அவுட் பில்லரு. பட் ஒரிஜினல் வருணுடைய பீக் ஃபார்மர் தான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு ஆடுற பேட்டிங்க்கு அவங்கள 150 எடுத்திருந்தாலே போகுது. ஸோ இன்னைக்கு மோர் ஆஃப் திங்கிங் மோர் மேட்டர் ஆஃப் கன்சர்ன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறது. ஆங்ஷியஸான விஷயம் எதுன்னா மீதி பேர் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பேட்டிங்க வந்து மெஷின் மாதிரி 6 அடிக்கிற பேட்டர்ஸுக்கு என்ன போட்டா அவங்களுக்கு ரன் வராம டெஸ்பரேட் ஆறாங்கன்றது கண்டுபிடிச்சாங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சு வராங்க. நமக்கு மூளை இருக்கு அதையும் அவுட் ஸ்மார்ட் பண்றதுக்கு. அதை சீக்கிரம் பண்ணணும். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சவுத் ஆப்பிரிக்கா அதாவது வந்து T20 வேர்ல்டு கப் 2024 அவங்கள அடிச்சு தான் நம்ம கப் அடிச்சோம். நம்ம அன்னைக்கு பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் சூரியகுமார் யாதவோட கேட்சை நீ ஒரு தடவை எனக்கு பிடிச்சியா அதே மாதிரி கேட்சை உனக்கு நான் திரும்ப திரும்ப பிடிச்சி காட்டுனேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபீல்டிங்ல என்ன சார் லாங் ஆன்லையும் லாங் ஆஃப்லையும் பிடிக்கிறாங்க, பின்னாடி போறாங்க, தூக்கி போடுறாங்க, வெளியே வராங்க. அது மாதிரி மட்டுமே 2 3 கேட்ச் சார். லாங் ஆன் லாங் ஆஃப் மட்டும் வரிசையா அடுத்தடுத்து 3 விக்கெட்டு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஆக்சுவலா கரெக்டா நம்ம இத்தனை நாள் தோக்காம இருந்த இடத்துல இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தான் தோக்கம்னு இருக்குது பாருங்க சார். ஒரு சைக்கிள் எப்படி வந்து முடிக்குது பாருங்க. ஆமா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். நம்ம வந்து அதுக்காக நம்ம பண்ற தப்ப சொல்லாம தவிர உதப்படாம இருக்கவே முடியாது பாஸ். நம்ம எப்ப ஸ்கோப் கிடைச்சது நமக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு உதப்பட்டோம் இல்லையே. நமக்கு ஸ்கோப்பே கொடுக்கலையே. வின் பண்ணினே தான் குறுக்க நம்ம தேடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். சரியில்லையே தவிர பிரமாதமா ஆடிட்டு இருக்கோம். இந்தியா T20 சூப்பரா ஆடிட்டு இப்ப சீரியஸ் வின் பண்ணோம். எல்லாம் நல்லா தான் ஆடிட்டு இருக்கோம். பட் இதே கேட்ச் இந்தியன் ஃபீல்டர் யாரா இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து பாகிஸ்தான் ஏச்சா பிடிச்சிருந்து வச்சுக்கோ, லைனிங் வெளில போயிட்டு பிடிச்சிருந்து வச்சுக்கோ, உடனே இன்சமா உள்ளக்கு அப்புறம் அந்த மீதி ராட்சித் லத்தீஃப்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆளை காத்துல வச்சிருக்காங்க. அந்த ஆள் கையில் வெளியே பால பிடிச்சிக்கிறான், இவன் உள்ள ஒரு கையில குத்துறான். அப்படிதான் அந்த கேட்ச பிடிக்கிறான் சொன்னேன். ஏன்னா அவங்க வாயாலேயே வடை சொல்றாங்க, கையால கப்ப சொல்றாங்க. அதனால இதுதான் பாகிஸ்தான். இது ஒரு பக்கம் ஒண்ணு போயின்னு இருக்கு. எனக்கு ரெக்ரெட்ஸே கிடையாது. மேட்ச் நம்ம பேசுறதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா நம்ம நடுவில் உதப்படணும், டஃப் சேலஞ்சஸ் வரணும். மைனஸ்ல இருந்து 0 தாண்டி டிஸ்டிங்ஸ் அடிக்கணும் பாஸ். அப்பதான் கிரிக்கெட் கேம். இது வந்து அவன் வந்து கையில பிளாஸ்டிக் பால் வச்சுனா பிளாஸ்டிக் பேட் வச்சுனா கிரிக்கெட் ஆடல பாஸ். அவங்களும் பிஸ்தா கிரிக்கெட்டர்ஸ் நல்லா வளர்றாங்க, அவங்களும் நல்லா யோசிக்கிறாங்க.
எல்லாருக்கும் கோச்சஸ் இருக்கு. ஒரு மார்க்கல் இங்கன்னா ஒரு மார்க்கல் அங்க இருக்காரு, இன்னொரு டீம்ல இருக்காரு. அந்த மாதிரிதான். அதனால ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் உதப்படுறது. இதுல இருந்து குயிக்கா ஏன்னு வந்து எப்படி காட்டுறோம். போன மேட்ச் குஷி ஆயிட்டீங்கல்ல நாங்க தோந்ததுக்கு. இப்ப பார்த்தல அதை பண்ணணும்ன்றேன். நெக்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா வெயிட் பண்றோம்னா அவங்களுக்கு பயத்துல தான் வரணும் நம்மளோட தவிர கான்பிடண்டா வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ மீனி மேட்சஸ்ல பண்ணணும். சார் இப்போ அடுத்த 2 மேட்ச் நமக்கு ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் இருக்குது. 26ஆம் தேதி ஜிம்பாப்வே அண்ட் 1ஆம் தேதி மார்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஸோ அதுக்கு எப்படி போகணும் என்னங்கிறத நம்ம பொறுமையா நாட்கள் கிடைக்கும் போது வந்து ஒரு ப்ரிவியூவா கூட நம்ம வந்துட்டு கண்டிப்பா வில் கிவ் இட் டு த ஆடியன்ஸ். அண்ட் வாட் இஸ் த லாஸ்ட் திங் யூ வாண்ட் சே டு த ஆடியன்ஸ் இந்த வீடியோ? லாஸ்ட் திங் இஸ் ஆடியன்ஸே பிரில்லியண்டா தான் இருக்காங்க. நான் ஒரு வியூ சொன்னேன்னா அவங்க ஒரு கவுண்டர் வியூ சொல்றாங்க. எல்லாரும் பயங்கரமா அப்சர்வ் பண்றாங்க. ஆடுற பிளேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் எல்லா ஆங்கிள்ஸ்லயும்ன்றேன். இப்ப எப்படி வந்து ஒரு ஃபீல்டை டைசெக்ட் பண்றது பைசெக்ட் பண்றதுக்கு எப்படி கிரிக்கெட் ஆடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோம். இப்ப நம்ம யூஸ்வல் பேட்டிங் ஆட முடியுமா இல்ல நம்ம கொஞ்சம் மாத்திக்கணுமா நம்ம ஸ்டைல. அந்த அந்த அடாப்டபிலிட்டி இருக்குல்ல, அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்ல எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சாதான் நீங்க டீம் கேமா ரன் பண்ண முடியும். இன்னைக்கு போலிங் ரொம்ப கண்ணை ஒத்திக்கிறாம இருந்தது. டாப் கிளாஸ் போலிங். பேச வேண்டியது ஃபீல்டிங்கை பத்தியும் பேட்டிங்கை பத்தியும் தான். போலிங் எல்லாம் நோ ரிக்ரெட்ஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் போலிங் ரொம்ப ரேர் கிடைக்கல. லும்மே இங்கடி எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாறுற மாதிரி எல்லாருமே எப்படி ஆர்சிபி எல்லாம் போடுறோம் எல்லாம் போடுறாங்க. அண்ட் குல்தீப் கொடுத்தா ஒரு மேட்ச்ல ரொம்ப 3 விக்கெட் எடுக்கிறாரு. இன்னைக்கு வாட்சி கொடுத்தா கரெக்டா கண்டெயின் பண்றது அதெல்லாம் பண்றோம். சூப்பரா அடாப்ட் பண்ணிக்கிறோம். பேட்டிங்ல அடாப்டபிலிட்டி ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. அது ஒண்ணு பண்ணோம்னா நம்ம போறோம் டெஃபினட்டா. பட் இத்தனை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த விஷயத்த கண்டிப்பா. ஆல்ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சூப்பர்வா இந்த மேட்சை பற்றி அழகாக டைசெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி ஆஸ் ஆல்வேஸ் இந்த மேட்ச் அவங்க விரும்புவாங்க நினைக்கிறேன் உங்க ரிவ்யூ பார்க்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் அடுத்த இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே இருக்கு, அதில் பேசுவோம். அண்ட் பிஃபோர் தட் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த சூப்பர் 8 மேட்சஸும் வரப்போகுது, அதை பற்றி டெஃபினட்டாக பேசுவோம். இல்ல இது டிஃபீட்ஸ் வந்து டிஃபீட்ஸ்ல இருந்து எப்படி திரும்பி விக்டரிக்கு வரலான்றதை யோசனை இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் ஆக மாட்டோம். நான் ஆடுறாங்க ரொம்ப இட் இஸ் வெரி பேட். யூ சி கிரிக்கெட் இஸ் கோயிங் டு டாக்ஸ் எல்லாம் கண்ணாடி கைட்டின்னு பேசினே இருக்காங்க. நீ எல்லாம் 40-50 வயசுல வந்து நீங்க எல்லாம் தடி போது என்ன எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க. இப்ப போய் தடி எப்படி கேட்க முடியும்? இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி, நோ டவுட் அபவுட் இட். அதனால நம்ம திருப்பி வரதான் விஷயமே. ரெக்கவரி ஆக்டட் சூப்பரா இருக்கணும். T20 ஃபார்மேட்ல டைம் அண்ட் அகைன் ஜெயிச்சிருக்கும். ஒத்தப்படுறது நடக்கும். பட் அதுல இருந்து எந்த டீமும் ஏன் ஒத்தப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி அடுத்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சாலே போதும். வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே போட்டு நம்ம வெறியிடும். அப்பதான் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி டீம்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும் கிட்ட. ஸோ வி ஹேவ் இட் இன் அஸ். ஸோ இண்டிவிஜுவலி பீப்புள் ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங். நம்ம ரோல் என்ன, நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் என்னன்றதை யோசிக்கணும். ஆல்ரைட் சார். சார் எந்த 4 டீம் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த குரூப்ல வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 4ல எந்த 2 பேர் வருவாங்க? இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்த குரூப் பொறுத்த வரைக்கும் வந்து அங்க வி ஹேவ் நியூசிலாந்து, அப்புறம் நம்ம இவங்க நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அண்ட் இன்னொன்னு யார் சார்? இங்கிலாந்து. நியூசிலாந்து சார் நான் சொல்லிடுறேன். நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து இந்த 4 பேர்ல யார் வருவா? இங்கிலாந்து நியூசிலாந்து சான்ஸ் அங்க. இந்த இடத்துல வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ எல்லாமே இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வரப்போற ஒரு கண்ட்ரி வந்து கண்டிப்பா இந்தியா தான். அந்த மீறி வந்து இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா, அங்க நியூசிலாந்து, இங்கிலாந்து. ஸோ இந்த 3 டீம்ஸ் தான் நம்ம வேற ஏதாவது மீட் பண்ணுவோம் நீங்க கடைசியில். ஆல்ரைட், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். See you in the next video சார். சூப்பர். அடுத்த மேட்ச் சூப்பரா வந்து கலந்து போறோம். அத்தனை பேரும் தூக்கத்துல இருந்து எழுந்தா இந்தியா வந்துட்டாங்கப்பா ஃபார்முக்கு அப்படி எகிரி பத்தி எல்லாருக்கும் ஒரு கிரீட் ஆடணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனவே வில் வின். மறுபடியும் சந்திப்போம். நான் ஃபேவரட் RRR.